லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ஸ தயேகசந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. பெரியாழ்வார் திருமொழியில் கண்ணனை யசோதை தொட்டிலிட்டு தாலாட்டு பாடுவதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இதில் துவாபர யுகத்தில் கண்ணன் தொட்டிலிடப்பட்டார். அப்போது யசோதை தாலாட்டினார்ங்கிறத உணர்ந்து பெரியாழ்வார் இப்போது கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பாடுகிறாரா, அல்லது இப்போதே தானே கோகுலத்தில் இருக்கிறாப்புல நினைத்து கொண்டு பாடுகிறாரா? என்றோ கிருஷ்ண விருத்தாந்தம் நடந்தது. நாம் இப்ப வேறு யுகத்தில் இருக்கிறோம். எங்கோ கோகுலத்தில் கண்ணன் பிறந்து தாலாட்டு பெற்றான், நாம ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறோம் என்று பெரியாழ்வாருக்கு தோன்றவில்லை. கண்ணனிடத்தில் அவருக்கு இருந்த அன்பு, பாசம், பக்தி அது எவ்வளவு தூரம் அவனுக்கு நெருக்கமாக இவரை கொண்டு போயித்தென்னால் இவரே கோகுலத்தில் இருக்கிறாப்புல நினைத்து கொள்ளுகிறார். கண்ணன் தொட்டில்ல படுத்துருக்கிற காலத்திலேயே தானும் இருப்பதாக நினைக்கிறார். அப்ப தற்காலத்திலேயே நினைப்பதாக கொண்டு இப்போதே கண்ணன் தொட்டிலாடின்னு இருக்கார், நாம தாலேலோ பாடுகிறோம் என்று நினைத்து கொண்டுதான் பெரியாழ்வார் பாடி வருகிறார். அது அவருக்கே இருந்த கிருஷ்ண பக்தியின் ஆழம், கிருஷ்ண பக்தியினுடைய செறிவு. கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் தென்றல் கண்டு பொழித்தது பாரும். கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் தென்றல் கண்டு பொழித்தது பாரும். கானத்திடை மோன குயிலோசை இணையான தரமான குழலிசை கேளும். போன ஆவியெல்லாம் கூட மீளும். அருகின்ற நேரம் கரையோரம் என்று கண்டு பொழித்தது பாரும். ஒருத்தருக்கு பக்தி அதிகரிக்க அதிகரிக்க கண்ணனோட நெருக்கம் அதிகமாகிறது. அதை நெருங்க நெருங்க கண்ணை மூடினாலும் அவரே தெரிய போறார், கண்ணை திறந்தாலும் அவரே தெரிய போறார். ஏன் நமக்கே கூட சில சமயத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத கண்ணன் அப்படி கண் முன்னாடி இருக்கிற ஆப்பில் இருப்பார். சட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாப்பில் இருக்கும், ஒருவேளை ஒரு புன்சிரிப்பை உதிர்த்தாப்பில் இருக்கும், நம்ம முதுக ஒரு நிமிஷம் தொட்டாப்பிலையும் இருக்கலாம், நாமே அவர் திருவடியை தொட்டுட்டாப்பில் இருக்கலாம். இப்படியெல்லாம் ஏதான எண்ணங்கள் வந்ததுனால் முதல்ல சில பேர் பயந்து போய் விடலாம். அவசியமே இல்லை, வரவேற்கத்தக்க அனுபவம். இதை யாரிடத்திலையான் நம்ம பகிர்ந்து கொள்ளணும்னு போனால் கேட்டுக்கொள்வார்களாங்கிறது தெரியாது. கேட்டுக்கணுங்கிற அவசியமும் இல்லையே, ஏன்னா அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லாத வரைக்கும் நமக்கு இருக்கிறத அவர்களாலே புரிஞ்சிக்க முடிய போகிறதில்லை, தேவையும் இல்லையோ இல்லையோ. இப்போ நம்ம அனுபவங்கிறது பகவான் நமக்கு கொடுக்கறது, ஒரு ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் மட்டும் இருக்கக்கூடிய அனுபவம் அது. அதை இன்னொருத்தர் கேட்டுக்கணும்னு நாம் எதிர்பார்க்கிறதோ, அவ பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறதோ, கடைசி பட்சம் அவள் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறதோ கூட தேவையில்லை. அந்த அனுபவம் தானே நம்மளை உயர்த்துறதுக்கு ஆரம்பிக்கும்.
எங்கேயோ கண்ணை திறந்தால் எதோ தெரிகிறது, அது பயப்படுறவா இருக்கா. கண்ணை மூடிட்டு இருந்தாலும் ஏதோ எலி தெரியறாப்புல இருக்கு, பூனை தெரியறாப்புல இருக்கு, ஏதோ 2 கண்ணு மட்டும் தெரியறாப்புல இருக்கு. இதெல்லாம் பயப்படுறது வாஸ்தவம். எதுக்கு என்னென்னமோ தெரிஞ்சுட்டு இருக்குன்னு. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் சீதாராமர்கள் தெரியறா, ருக்மிணியும் கண்ணனும் தெரியறான்னால் அதுக்கு பயப்படவும் தேவையில்லை, எந்த ஒரு பதற்றமும் பட தேவையில்லை. இப்போ அப்படி நாமே கொஞ்சம் நெருக்கமாகறச்சே பெருமானே நேரே பேசுறாப்புல இருக்கு, தொடராப்புல இருக்குன்னால் பெரியாழ்வார் போன்ற பக்தர்களுக்கு அப்ப எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கும். அதனாலதான் இப்போதே தாலாட்டு பாடுகிறாப்புல கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார். முதல் 10 3ஆம் திருமொழி. இப்ப நாம பார்க்க வேண்டியது 4வது பாசுரம். முதல் பாசுரத்தில் பிரம்மா பெரிய தொட்டில் அனுப்பி வைத்தார், சிறு தொட்டில், ஆனா அவர் அனுப்பிச்சதுக்கு பெரிய தொட்டில் தான். அடுத்தது ருத்ரன் சில ஆபரணங்களை கொடுத்து அனுப்பினார். அடுத்தது இந்திரன் இன்னத்தை கொடுத்து அனுப்பினார். இன்னும் 3 பாசுரம் பார்த்துட்டோம். இப்ப 4வது பாசுரத்தில் இந்திரனுக்கு கீழ்ப்பட்ட தேவர்கள், தேவர்களை 33 கோடி தேவர்கள்னு கணக்கு சொல்றோம். 33 கணக்கு, ஆனா சொல்றது 33 கோடி தேவர்கள்னுட்டு. இந்த 33 கணக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதல்ல ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள். துவாதச ஆதித்யர்கள்னா 12 சூரியன்கள். 12 சூரியர்கள். நாம பார்க்குற சூரியன் ஒரு சூரியன். இவரை போல நம்ம கண்ணுக்கு தெரியாத 12 சூரியர்கள் உள்ளார்கள். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு சூரியன் தான் தேர்ல வருவராம். இப்ப நம்ம மாசம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசின்னு சொல்றோமே. சித்திர மாசத்துல வர்ற சூரியன் ஒருத்தர், வைகாசி மாசத்துக்கு வர்ற சூரியன் ஒருத்தர். இதுல தொடங்கிறது கேசவ மாசத்துல மார்கழி மாசத்துல தான் தொடங்கும். மார்கழியிலேந்து தொடங்கி கார்த்திகை வரைக்கும் முதல் சூரியன்லேருந்து 12வது சூரியன் வருவார். அப்ப குதிரைகளுக்கு பேர் என்ன, யாரு தேர் ஓட்டுவா, எந்த ரிஷிகள்லாம் அந்த தேர்ல உட்காண்டிருப்பா என்றெல்லாம் விஷ்ணு புராணம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. விருப்பம் இருக்கிறவர்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். அது 12 பேர் ஆதித்யர்கள். அதே போல ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள் சிவன்கள். அவ 11 பேரையும் சீர்காழியை சுத்தி திருநாங்கூர் திவதேசம்னு சீர்காழிக்கு பக்கத்துல சொல்றமே, அந்த திருநாங்கூர் திவதேசங்கள் 11. அந்த 11லையும் ஏகாதச ருத்ரர்கள் இருக்கா. அவர்களுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிற 11 திவதேசத்து பெருமாள் கோவிலும் உள்ளன. அவர்கள் தான் 11 ருத்ரர்கள். அப்புறம் அஷ்ட வசுக்கள். வசுக்கள்ங்கிறவா 8 பேர். அஸ்வினி தேவர்கள் 2 பேர். 12 11 23, 23 8 31, 31 2 33. இதைத்தான் 33 தேவர்கள் 33 தேவர்கள்னு சொல்றோம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய். இந்த பாட்டு ஆண்டாளுடைய 20வது பாசுரம். திருப்பாவேலே பாட்டு எண்ணிக்கை 20, ஆனா பாட்டு தொடக்கம் 33 அமரர்க்குன்னுட்டு. இது 20ஆம் பாட்டா 30ஆம் பாட்டான்னு ஒரு நிமிஷம் குழம்பி போடும். 20ஆம் பாட்டு தான். ஏன்னா 30ஆம் பாட்டு ஆண்டாள் பலஸ்ருதி சொல்லி முடித்து விட்டாள். அது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனின்னுட்டு. அந்த தேவர்களெல்லாம் இப்போது கண்ணனுக்கு கொடுத்தனுப்புகிறார்கள். அழகான பாடல் 4ஆம் பாட்டு. சங்கின் வலம் புரியும் சேவடி கிங்கிணியும் அங்கைச் சரிவளையும் நானும் அரை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத் தந்தார் செங்கட்கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ. தேவகி பெத்த சிங்கமே தாலேலோ. உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும். இப்போ யசோதை தானே தாலேலோ பாடின்னு இருக்கா, அவளுக்கு தேவகி பெத்தாள்னு தெரியுமான்னா? நாம படிச்சிருக்கிற கதை வரைக்கும் தேவகியினுடைய குழந்தை கண்ணன்கிறது யசோதைக்கு தெரியாது. தேவகி பெற்றாள், வசுதேவர் தலையில தூக்கிண்டார், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு இரவோடு இரவா விட்டுட்டார். அப்ப யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தாள். அந்த குழந்தையை தன் தலையில தூக்கிண்டார். திரும்ப அப்படியே யமுனையை தாண்டி வந்தார். கம்சன்கிட்ட இதுதான் 8வது குழந்தையை கொடுத்தார். அவர் கொல்ல போக ஆகாசத்தில் அந்த விஷ்ணுமாயா பறந்து போயிட்டாள்னு கேள்விப்பட்டோம். இது வரைக்கும் தான் தெரியும். அப்ப யசோதை விழித்தெழுந்து பார்த்தவள் பிரசவ வலியில அவ தூங்கி போயிட்டா, களைப்பு. எழுந்து பார்த்தா கண்ணன் தான் இருந்தார். அப்ப தன் குழந்தை தாம் பெற்ற குழந்தையே ஆண் குழந்தை தான் என்று நினைத்து கொண்டுதான் வளர்த்து வருகிறாள். ஆனா இங்க சொல்லச்சே தேவகி சிங்கம்ங்கிறாரே, அப்ப இவளுக்கு தெரியுமான்னு கேட்டால் பெரியாழ்வாருக்கு தெரியும், யசோதைக்கு தெரியாது. இப்ப பாடின்னு இருக்கிறது பெரியாழ்வார் தான். அதனால் அவரித்தை சொல்லுகிறார்னு வைத்துக் கொள்ள வேண்டும். பாட்டின் பதவுரை பார்க்கலாம். சங்கில் வலம் புரியும், சங்குகளில் சிறந்த வலம்புரியும், வலம்புரி சங்கமும். இதெல்லாம் இப்ப கொடுத்தமிச்சிருக்கிறது 33 தேவர்களில் பிரதானரானவர்கள். சங்கில் வலம்புரியும் சே அடியும் கிங்கிணியும். சேவடி கிங்கணி. சே செவ்விய
அடி திருவடிகளில் சாத்துவதற்கு தகுந்த ஷஹப்பார்க்கு அழகார்க்கு அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருவடிகளில் சாத்த தகுந்த கிங்கிணியும். கீழே சொன்னேன், கிங்கிணினா சதங்கைன்னு அர்த்தம். அப்ப கால் சதங்கை பாதச்சதங்கையை கூறுகிறார். இங்கே பலம்புரி சங்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, பாதச்சலங்கை கொடுக்கிறார்கள். அங்கை சரி வளையும், அழகிய திருக்கைக்கு அடையாளமா ஆபரணமா இருக்கிற முன்கை வளையல்களும். இந்த கையினுடைய சரி வளையல், சரிகிற கைனா முன்கைன்னு அர்த்தம். அங்கை சரி வளையும், சரிந்து முன்னாடி தொங்கின்னு இருக்கிறதுக்கு ஒரு வளை. இன்னைக்கு ஆண்களும் அதை போல போட்டுட்டு இருக்கல, தங்கத்தில் போட்டுக்கிறா, வைரம்லாம் பதிச்சு போட்டுக்கிறா, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி எல்லாம் போடுறாப்போ அதை இப்படி பண்ணி பார்த்துக்கிறாப்போ. ஆண்டாளே என்றோ பண்ணி பார்த்தாள். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும்னு பாசுரம். கண்ணனை காதலித்தாள், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை. கண்ணனுக்கு ஏத்த பொண்ணா நாம் இருக்கமா அப்படின்னு தன் திருமேனி முழுக்க அலங்காரம் பண்ணி கொண்டு கீழே கிணறு இருக்கு, கண்ணாடி கிணறு. இன்னைக்கும் பார்த்தா ஆண்டாள் சன்னதியில சேவிச்சுட்டு அப்படி வெளியில வரச்சே மண்டபத்திலேயே அந்த கணத்தை சேவிக்கலாம். அதுல பிரதிபிம்பம் தெரியறது. ஆண்டாள் தன்னையே பார்த்துனுட்டு அப்படி குலுக்கி பார்த்துக்கலாம். அதை போலத்தான் இன்னைக்கு பலரையும் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வந்து விடுறது, இது இப்படி தள்ளி விட்டுட்டே இருக்காளோ இல்லையோ. இன்னைக்கு அது நாகரீகமா இருக்கு. அன்னைக்கே ஆண்டாள் அதை பண்ணி பார்த்துட்டுதான்னு வச்சுங்க. அப்ப அந்த பக்தியோடு அப்படி தன் கையில் வளை கொழுக்கும்னால் இங்கேயும் முன்கைக்கு வளையல்களை கொடுத்து அனுப்பினார்கள். அங்கை சரி வளையும், முன்கை வளையலும். அடுத்தது திருத்தோள் வளையும். இந்த இடத்துல வந்து தொங்கிட்டு இருக்கிற வளையல் வேற, தோள்களில் சாத்திக்கிற வளையல் வேற. தோள் வளையும் இங்க இருக்கிறதுக்கு வங்கின்னு பேர். இது வளையல், நடு கையில போட்டுக்கிறது வங்கி. இதுக்கு மேல இந்த தோள்கள்ல கவச்சம் போட்டுண்டு அதுக்கு மேல ஒரு ஆபரண சாத்திப்பாளே, அது வளை. நானும் திருமார்பில் சாத்தத்தக்க பொன்னானும், மார்பில சாத்தின் இருக்கிற ஸ்வர்ணத்தால செய்யப்பட்ட நான் அல்லது நானும்னு சொன்னால் அரை நான்னு சொல்லலாம். அரை வடத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம், அரை சலங்கையை ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்பதான் அரை நாணை கூறுகிறார். இதைத்தான் நான் முன்னாடியே 3 சொன்னேன். அரை சதங்க வேற, அரை வடம் வேற, அரை நான் வேற. இந்த 3 குழந்தைகளுக்கு போடணும். போட்டுட்டு அது தவழ ஆரம்பிக்கும். அது மெதுவாக அங்கேருந்து சின்னதா அப்படி தொங்கும். அது கையும் காலும் கிட்டக்க வரைச்சே காலில் போட்டு இருக்கிற சதங்கையும் இடுப்புல போட்டு இருக்கிறதும் தொங்கி ஒன்றுக்கு சிக்கினுடும். அப்போ அந்த குழந்தை முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது, நிற்கும். சட்டுன்னு இப்படி குப்பரை உட்காந்து ஓன்னு ஒரு அழுக வைக்கும். பார்க்கவே அழகா இருக்கும். இதெல்லாம் கண்ணன் வேற பண்ணார்னா சொல்ல கேட்க வேண்டுமோ? அரை தொடரும் அரை நாணும் ஆகிய இவற்றை அங்கண் அழகியதாய் விசாலமான விசும்பில் சொர்க்காதி லோகங்களில் உள்ள, விசும்புன்னா ஆகாசம், இந்த இடத்துல ஆகாயம்ங்கிற சொல்லு சொர்க்கம்ங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. விசும்பில் அமரர்கள் தேவர்கள் போத்தந்தார் கொடுத்து அனுப்பினார்கள். செங்கண் கருமுகிலே, செங்கண் சிவந்த கண்களை உடைய கருமுகிலே, கருத்த மேகம் போன்ற வடிவை உடையவனே, அழகான மேகத்தை போன்ற கருப்பு வடிவம் உடையவனே, தாலேலோ தேவகி சிங்கமே, தாலேலோ தேவகி பிராட்டியின் வயிற்றில் பிறந்த சிங்கமே, சிங்கங்கள் கன்று சிங்க கன்று போன்ற பிள்ளாய் தாலேலோ, தேவகி பெற்ற சிங்கக்குட்டி போன்றவன்னு சொல்லுகிறார். அப்படின்னா தேவகிக்கு பிறந்தோங்கிறதுனாலே வந்த ஒரு செருக்கு, ஒரு ஆணவம். அதனால தேவகி சிங்கம்னு அழைக்கிறாள். பாசுரத்தில் ஒரு அழகான கருத்து. முன்கையில் போட்டுக்க வேண்டிய வளையல்கள், வங்கி மேல் தோளில் அணிந்து கொள்ள வேண்டிய வளையல்கள், இது இத்தனையும் கொடுத்தமிச்சார்கள். ஆனால் சொல்றச்சே ஆழ்வார் கருமுகிலே தேவகி சிங்கமே, இதெல்லாம் அந்தந்த இடங்கள்ல ஆபரணம் போட்டால் தான் நன்னா இருக்குமா. இப்போ இந்த இடத்துக்கு வளையல் போட்டால் தான் நன்னா இருக்கும், இந்த இடத்துக்கு வங்கி போட்டால் தான் நன்னா இருக்கும், அதுக்கு மேலே இன்னும் தோல் வளையல் சாத்தினா நன்னா இருக்கும். ஆனால் கருமுகில் போன்ற திருமேனி கொண்டவன் என்னால் எந்த ஆபரணமும் சாத்தவே வேண்டாம அழகா இருக்கிறவனேன்னு அர்த்தம். கருப்பு முகில் மேகத்துக்கு ஏதான நகை நட்டு போடணுமான்னா ஆபரணங்கள் இல்லாட்டாலே மேகம் நன்னா இருக்கும். அதே போல கண்ணனுடைய திருமேனி முழுக்க ஆபரணங்கள் போட்டாதான் நன்னா இருக்குமானால் அவசியமே இல்லை. ஆபரணம் இல்லாவிட்டாலும் அந்த கருப்பு நிறம் அவ்வளவு தூரம் நம்ம கொள்ளும் இல்லையோ. ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டான் அரங்கத்தரவினையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே. கண்ணனை பார்த்தாலே அந்த நீலமேனி தெரிகிறது. ஆகாயத்தில் மேகத்தை பார்த்தா அந்த நீலம் புரியறது. கருகருன்னு இருக்கு, மழை கொட்ட போகிறது தண்ணீர் கொட்ட போகிறதுன்னு தெரியும். அதே போல கண்ணன் திருமேனியை பார்த்தா கருப்பா இருக்கு, என்ன கொட்ட போகிறது? மழை போன்ற அருளை கொட்ட போகிறான். அதுதான் கண்ணனுக்கே பெருமை. ஆக 4வது பாசுரத்தால் முன்கைக்கு வளையல்,
மேல் தோளுக்கு வளையல்கள், அதுக்கு மேலே சுரிகை, அரைஞான் கயிறு, சதங்கை, இது இத்தனை தேவர்கள் போத்தந்தார். தேவகி சிங்கமே, கருமிகுல் போன்றவனே, அழகனே. அங்கங்க அழகையும் சொன்னார். கை சுரிவளை தோல்வலைன்னா சொல்லச்சே அந்தந்த இடம் அழகா இருக்குன்னு அர்த்தம். கருமுகில்னு சொன்னார், திருமேனி முழுக்கவே அழகா இருக்காருன்னு அர்த்தம். ஸ்வாகதம் கிருஷ்ணா, ஸ்வாகதம் கிருஷ்ணா, கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, இக ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா, ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதன மிருதுவதன மதுசூதன இக ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதன மிருதுவதன மதுசூதன இக ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதன மிருதுவதன மதுசூதன இக ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதன மிருதுவதன மதுசூதன இக ஸ்வாகதம் கிருஷ்ணா. இத்தனை அழகு எங்கேருந்து வந்தது தெரியுமோ? தேவகி சிங்கமே. அந்த பெண் இவனை பெறவே தானே இத்தனை அழகும் கிட்டிச்சு என்று 4வது பாசுரத்தின் அர்த்தம் மேலே பார்ப்போம்.